நமது வாழ்வில் யாரையும் காரணமில்லாமல் இறைவன் அனுப்புவதில்லை. உலகிலேயே மிகவும் ஆபத்தான பயணம் எதுவென்றால் நல்லவர்களாக நடிப்பவர்களோடு நம்பிக்கையோடு பயணிப்பதுதான். தேடும் போதெல்லாம் நாம் கிடைக்கிறோம் என்பதால் ஏனோ நம்மை அடிக்கடி தொலைக்கிறார்கள். உதவி செய்யும்போது தெய்வமாக தெரிந்த நாம் திருப்பி கேட்கும்போது குற்றவாளிகளாகி போகிறோம். உங்களை விமர்சிப்பவர்களோடு நிரூபிக்க போராடாதீர்கள். உங்களை நம்பியவர்களுக்கு உண்மையாக இருக்க போராடுங்கள். ஆணவம் நிமிர்ந்து நின்று அடிவாங்கும், ஞானம் பணிந்து நின்று வெற்றி பெறும். சந்தன மரத்தை எத்தனை துண்டுகளாக வெட்டினாலும் அதன் மனம் மாறாது. அதுபோலத்தான் எத்தனை இடர்கள் வந்தாலும் நல்ல குணம் படைத்தவர்களின் மனம் மாறாது. அமைதியாக இருக்கும் மனதிடம் மொத்த பிரபஞ்சமும் சரணடைந்துவிடும். ஒரு ஆண் தன் வாழ்நாளில் வெளிப்படுத்தாத உண்மை தன் மனைவிதான் தன்னுடைய பலம் என்பது. புரிதல்தான் எல்லா தீர்வுகளுக்கும் முதல் படி. மகிழ்ச்சி எப்போதும் உங்கள் கைகளில்தான் உள்ளது. எப்போதும் பேசிக்கொண்டே இருந்த இலைகள் சீக்கிரம் உதிர்ந்தன. எப்போதும் மௌனமாக இருந்த வேர்கள் அதிக நாள் இருந்து ஆட்சி செய்தது. எல்லாத்தையும் ஏற்றிக்கொள்ள பழகிக்கொள்ளுங்கள். வாழ்க்கை எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். பிரகாசித்து கொண்டே இருங்கள், உங்களை வெறுத்தவர் கண்கள் இருளாகும் வரை. வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும். ஆனால் நீங்கள் எடுக்கும் முடிவுதான் உங்கள் மாற்றத்திற்கு காரணம் என்பதை மறந்துவிடாதீர்கள். காலம் ஒரு நாளும் உறங்குவதில்லை. உனக்கு சேர வேண்டியதை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும். உனக்கு கொடுக்க வேண்டியதை சரியான நேரத்தில் கொடுக்கும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. மாற்றத்தை நினைத்து பயப்பட வேண்டாம். நீங்கள் ஒன்றை இழந்தாலும் அதைவிட சிறந்ததை அடைவீர்கள்.